மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது முழு ஆண்டு தேர்வு பொதுத் தேர்வுக்குரிய கணக்கு பதிவியல் வினாத்தாள் சென்ற ஆண்டு மார்ச் மாதம் 2024 ஆண்டு நடைபெற்ற தேர்வினுடைய வினாத்தாளை உங்களுக்கு மாதிரி வினாத்தாளாக சொல்ல இருக்கிறேன். இதை பார்த்து மாணவர்கள் தேர்வில் எவ்வாறு வினாக்கள் கேட்கப்படும், அந்த வினாக்களுக்கு நாம் எவ்வாறு விடையளிப்பது, அதை எளிய முறையில் எவ்வாறு முதலில் வினாத்தாளை படிச்சு பார்க்கறது முதல்ல லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த 10 மினிட்ஸ்ல ஒன் வேர்டை விட்டுட்டு மொத்தம் கொஸ்டின் பேப்பருடைய பேஜ் வந்து 24 பேஜஸ். அப்ப அந்த 24 பேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுமே இருக்கு. அப்ப தமிழ் மீடியத்துல இருந்தவங்க தமிழ்ல படிக்கணும், இங்கிலீஷ் மீடியத்தில் அப்ப அந்த அது மொத்தத்தையும் நம்ம திருப்பி பார்த்தா தான் என்ன வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு, நமக்கு அதுல என்ன கேள்விக்கு விடை தெரியும் அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வினாத்தாளை கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு பாருங்க. என்னென்ன வினா? அலுவலக பயன்பாட்டுக்கு ரூபாய் 25,000 வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டது. எந்த வகை சான்றாவணத்தில் இந்த நடவடிக்கை பதியப்படும்? எதிர்பதிவு சான்றாவணம், அதாவது கான்ட்ரா வவுச்சர் அப்படின்னு சொல்லப்படுது. முகமதிப்பை விட அதிகமாக பெற்ற தொகை வரவு வைக்கப்படும் கணக்கு பத்திர முனைம கணக்கு, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட். டேலியிலிருந்து வெளியேறுவதற்கு பயன்படுத்தப்படும் சாவி கண்ட்ரோல் பிளஸ் கியூ. இது பாட புத்தகத்தில் உள்ள இருந்து கேள்வி கேட்கப்பட்டது. இது ஒரு கேள்வி. வருவாய் செலவின கணக்கு தயாரிக்கப்படுவதன் மூலம் கண்டறியப்படுவது உபரி அல்லது பற்றாக்குறை. கடன் விற்பனை தொகையை கணக்கிட தயாரிக்கப்படுவது மொத்த கடனாளிகள் கணக்கு, டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஒரு நிறுமத்தின் நீர்மத்தன்மையை சோதிக்க கீழ்கண்ட எந்த விகிதங்கள் பயன்படுத்தப்படுகிறது? அது வந்து இஎன்ஆ 1 மற்றும் 4, அதாவது விரைவு விகிதம், நடப்பு விகிதம், கிக் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ. நிறும கலைப்பின் போது மட்டுமே அழைக்கப்படக்கூடிய பங்கு முதலின் ஒரு பகுதி டேஷ் என அழைக்கப்படும் காப்பு முதல், அது ரிசர்வ் கேபிட்டல். கணக்கீடுகளில் பதிவு செய்யப்படாத நற்பெயர் தன்னுருவாக்கப்பட்ட நற்பெயர், செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். பின்வருவற்றில் எது நிதிநிலை பகுப்பாய்வின் கருவி அல்ல? நிர்ணயிக்கப்பட்ட அடக்க விலை, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஜேம்ஸ் மற்றும் கமல் லாப நட்டங்களை 5:3 என்ற விதத்தை பகிர்ந்துகின்றனர். அவர்கள் சுனில் என்பவரை 1/5 லாப பங்குக்கு கூட்டாளியாக சேர்த்துக் கொண்டனர். தியாக விகிதத்தை கணக்கிடவும் 5:3, 5:3. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே பாட புத்தகத்திலிருந்து கேட்கப்படும். மொத்தம் 17 வினாக்கள். புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் 1 மார்க். அதனால தரவா புக் பேக்ல உள்ளது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். 7 பகுதியாக பிரித்து ஷார்ட்ஸா போட்டிருக்கோம். அதை மாணவர்கள் நன்கு கற்று 12 மார்க் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி விலைகளின் போது பகிர்ந்து தராத லாப நட்டங்கள் கூட்டாளிகளுக்கு டேஷ் அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பழைய லாப விகிதம், ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. சரியற்ற இணைவினையை அடையாளம் காணவும். ஆண்டுத்தொகை முறையின் நற்பெயர், சராசரி லாபம் இட்டு ஆண்டுத்தொகை காரணி தற்போதைய மதிப்பு. சராசரி லாபம் கிடையாது, அது நற்பெயர். அது வந்து உயர் லாபம்னு வரணும். நம்ம குட்வில் அண்ட் ஆனிட்டி மெத்தட், ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு பிரசன்ட் வேல்யூ ஆனிட்டி ஃபேக்டர். அது வந்து ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் பேர். நெக்ஸ்ட் ஏபி மற்றும் சியின் கூட்டாளிக்கு 2:2:1 என்ற விதத்தில் லாபத்தை பகிர்ந்து வந்தனர். பியின் விலைகளின் போது நிறுவனத்தின் நற்பெயர் 30,000 என மதிப்பிடப்பட்டது. கூட்டாளி பிக்கு ஈடு செய்வதற்கு ஏ மற்றும் சியின் பங்களிப்பு கண்டறியவும். ரூபாய் 8,000 மற்றும் 4,000. நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா இன்னும் பெறாதது ஒரு சொத்து. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கவும். பழைய விளையாட்டு பொருள் விற்றது முதலின வரவு. இது பாட புத்தக பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. இது வினாக்கள் இருக்கு, 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் வினாக்கள் இருக்கு. நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். நடப்பு பொறுப்பு 40,000, நடப்பு சொத்து 1 லட்சம், சரக்கிருப்பு 20,000. விரைவு விகிதம், அது நடப்பு சொத்துலேருந்து சரக்கிருப்பு கழிச்சோம்னா 80,000. அப்ப 80,000 divided by 40,000. 40,000 அப்படிங்கிறது எப்பவுமே 1. அப்ப 80,000 அப்படிங்கிறது 2. அப்ப 2:1 ரேஷியோ. மறுமதிப்பீட்டு கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு, நாமினல் அக்கௌண்ட். கூட்டாண்மை நிறுவனத்தில் நிலைமுதல் பின்பற்றப்படும் போது பின்வருவனவற்றில் எது முதல் கணக்கில் காட்டப்படும்? கூடுதல் முதல் கொண்டு வந்தது, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு. ஒரு வணிகத்தின் 1ஆம் ஆண்டு செலவுகள் 80,000, 2ஆம் ஆண்டு செலவுகள் 88,000 அதிகரித்திருக்கிறது. அப்ப 80,000ங்கிறது 2ஆம் ஆண்டில் போக்கு விகிதம். அப்ப போக்கு விகிதம்ங்கிறது ஃபர்ஸ்ட் இயர் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 100%. அப்ப 8,000 கூடி இருக்கு. அப்ப 10%. அப்ப 110%. ரைட். உரிமையாளர் சொத்துக்கள் 85,000, பொறுப்புகள் 21,000 எனில் அவருடைய முதல் தொகை ரூபாய் 64,000. இப்ப மொத்தம் 21 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்கணும். இதுல 18 வினாக்கள் இந்த ஆண்டு 2024 புக் பேக் கொஸ்டின் கேட்கப்பட்டது. 2 மட்டும்தான் இன்சைட் தி புக்கு. அதனால மாணவர்கள் குறைந்தபட்சம் மினிமம் 17 மார்க்ஸ் வந்து புக் பேக் கொஸ்டின் தான். அதனால டெஃபினட்டா புக் பேக்
1 மார்க் கொஸ்டின்ஸை தரவு பண்ணிக்கோங்க. 17 மார்க்ஸ் வந்துடும். அது போக நம்மளுடைய பாஸ் மினிமம் மார்க் 25, அப்போ 8 மார்க்ஸ் எடுத்தால் போதும். இப்போ நம்ம பார்ட் 2 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 30 கட்டாய வினா விடையளிக்கவும். அதுக்கு ஒவ்வொரு வினாவுக்கும் 2 மதிப்பெண். அதுல நம்ம 21 to 29 6 வினா எழுதலாம். 30வது வினா கம்பல்சரி கொஸ்டின், அது கண்டிப்பா எழுதி ஆகணும். அது சேர்த்துதான் 7 வினா. இதை பாருங்க, எல்லாமே நமக்கு நம்ம இது ஏற்கனவே போடப்பட்டிருக்கு. 2 மதிப்பெண் வினா ஒரு ஷார்ட் போட்டிருக்கோம். அதை மாணவர்கள் ஷார்ட்டாகவும் வீடியோவும் போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதில் உள்ள வினாக்கள் தான் கேட்கப்படுது. அதை நீங்க தரவா பார்த்தீங்க அப்படின்னா மிக உபயோகமா இருக்கும். பிரதேசத்து கணக்கு என்றால் என்ன, நற்பெயர் என்றால் என்ன, பங்குகள் ஏன் ஒருங்கிணைப்பு செய்யப்படுகிறது, நடைமுறை முதல் என்றால் என்ன, தானியங்கி கணக்கியல் முறை என்றால் என்ன, 5 வினா கேட்டிருக்காங்க. பாருங்க, 5 தியரி தரவா படிச்சிருந்தோம்னா நம்ம கருத்தியல் வினாவே எழுதிடலாம். அடுத்து பின்வரும் தகவலிருந்து நாளைய முதல் கண்டறியவும். அதாவது இது வந்து ஏற்கனவே இது ஒரு கணக்கு வீடியோ போட்டிருக்கோம் முதல் பாடத்துல. இதை விடுபட்ட தகவல் முதல் கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு வந்து இறுதி முதல் கண்டுபிடிக்கணும், அதாவது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த 5 கணக்குக்கும். அதை மாணவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ 6 ஆச்சு, ஈஸியா முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, அடுத்தது இது புதிய லாப பயிர் வீதம், கூட்டாளி சேர்ப்பின் போது உள்ள லாப பயிர் வீதம். ரைட், இதெல்லாம் நம்ம சாய்ஸோட விட்டுலாம். அடுத்தது இது கூட்டாளி விலகலின் போது இந்த பொது காப்பு. இது 5வது பாடத்திலையும் 6வது பாடத்திலையும் முதல்ல ஒரு 3 கணக்கு இருக்கும். அந்த 3 கணக்கையும் நீங்க தரவா பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒன்று 2 மார்க்ல கண்டிப்பா கேட்கப்படும், 2 மார்க் 3 மார்க் கேட்கப்படும். அடுத்து 29 மொத்த லாப வீதம், இது பாடம் நம்பர் 9. இது ரொம்ப ஈஸி தான். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ரைட்டு, பார்த்துங்க. அடுத்தது கூட்டாண்மை நிறுவனங்களில் தயாரிக்கப்படும் இறுதி கணக்குகளின் பெயர்கள் எழுது. அதாவது வந்து என்னென்ன கணக்கு, இறுதி கணக்குகள், வியாபார கணக்கு, இறுதி கணக்கு என்னங்கிறது சொல்லியிருப்பாங்க. இது பாடம் நம்பர் 3ல லெசன் 3ல இருக்கும். இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். தியரி ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேஜஸ் போனீங்கன்னா இந்த தியரி சொல்லப்பட்டிருக்கும். இது பாட புத்தகத்துக்குள்ளிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா, கண்டிப்பான வினா. எப்போதும் பெரும்பாலும் பாட புத்தகத்துக்குள்ளிருந்து இன்சைட் தி புக் கேட்பாங்க. அதுக்கு நம்ம தரவா இருந்துக்கணும். ரைட், இப்போ நம்ம 6+1 7 கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. அடுத்தது பார்ட் 3 இவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 40 கட்டாய வினா. இப்போ 31 to 39க்குள்ள நீங்க 6 வினா எழுதலாம். 40வது வினா 45th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். மொத்தம் 6+1 7 7 into 3 21 மார்க்ஸ். இதுலேயும் தியரி கேட்கப்படும். ஆனால் தியரி தரவா படிச்சு வச்சுங்க. அதாவது நிலை அறிக்கைக்கும் இருப்பநிலை குறிப்புக்கும் உள்ள வேறுபாடு, அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். அடுத்தது இது பாட நம்பர் லெசன் 2. அதில் வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு அண்ட் தென் சப்ஸ்கிரிப்ஷன், சந்தா, இது போன்ற கேள்விகள், முதல் நிதி இதெல்லாம் கேட்கலாம். விளையாட்டு பொருள் கேட்கலாம். இதில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இதில் நம்ம வந்து ரொம்ப ஈஸியானது. இது வந்து வருவாய் செலவின கணக்கில் எவ்வாறு இடம்பெறும் அப்படின்னு கேட்பாங்க. ரைட், இந்த கணக்கு இது போட்டுடலாம். அடுத்தது இது வந்து எடுப்பு மீது வட்டி, பாட நம்பர் லெசன் நம்பர் 3 கூட்டாண்மையுடைய ஃபண்டமெண்டல்ஸ், அடிப்படை கான்செப்ட் என்ன, அடிப்படை கருத்துக்கள், அதுலேருந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி. இதுவும் புக்கில் இருக்கு. பெரும்பாலும் கணக்குகள் எல்லாமே ஒன்று இல்லஸ்ட்ரேஷன் ஆர் எக்ஸசைஸ், எடுத்துக்காட்டு கணக்கு இல்லை பயிற்சி கணக்கு எல்லாம் கேட்கப்படும். அதில் ஒரு சைபர் கூடுதலாக கேட்கப்படும், இல்லாட்டி ஒரு சைபர் குறைவாக கேட்கப்படும், அவ்வளோதான் கேட்கப்படும். இதில் அதில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர்ஸ் வந்து மாறாது, அமௌண்ட்டு தான் மாறும். இருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ் மாறாது. அமௌண்ட் ஒரு சைபர் கூடுதலாக இருக்கலாம், ஒரு சைபர் கம்மியாக இருக்கலாம். இல்லாட்டினா 1 லட்சம்னா 50,000, 40,000னா 20,000 அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் கணக்கில் கேட்கப்படும் எப்போவுமே. அதுக்கடுத்தது பின்வரும் தகவலிருந்து இது வந்து 4th லெசனில் 11வது கணக்கு. பாருங்க, புக்கில் எடுத்து பாருங்க. ஒன்று இல்லஸ்ட்ரேஷனாக இருக்கும் அல்லது எக்ஸசைஸாக இருக்கும். எடுத்துக்காட்டு அல்லது பயிற்சி வேண்டுங்க. இதில் 2ல் ஒன்று தான் இருக்கும். மாணவர்கள் அதுக்காக தான் உங்களுக்கு நல்ல முறையில் இது எடுத்து சொல்லப்படுது. அடுத்தது கூட்டாளி சேர்ப்பின் பொழுது இருக்கக்கூடிய மறுமதிப்பீடு கணக்கு, இதுவும் பாடப்புத்தகத்தில் இருக்கு. இதை பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்து கூட்டாளி விளைவின் போது செய்யப்பட வேண்டிய சரிக்கட்டல்கள், அது கூட்டாளி சேர்ப்பின் போது கூட்டாளி விளைவின் போது சரிக்கட்டல்கள் நல்லா தரவா படிச்சுங்க. முன்னுரிமை பங்குகளுக்கும் நேர்மை பங்குகளுக்கும் வேறுபாடு, இது பாட நம்பர் லெசன் நம்பர் 7, இதை ரைட்டு பார்த்துங்க. அடுத்து 38 இது வந்து பொது அளவு வருமான வரி, இதுவும் எக்ஸசைஸ்ல இருக்கு, எல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்தது 39 புற அறப்பொறுப்புகள் வீதம், பாட நம்பர் 9 லெசன் 9, இதில் புற அறப்பொறுப்புகள் வீதம். இதுவும் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6வது கணக்காகவும் 7வது கணக்காகவும் இருக்கும். இது நல்லா ஈஸியான கணக்கு தான்.
தெரிஞ்சுங்க. இது தனியாக கேட்டிருந்தாங்கன்னா இது 3வது கணக்காக இருக்கும். இது எடுத்துக்காட்டு இது பயிற்சி கணக்கில் பார்த்துங்க. 40வது கொஸ்டின் இது புக்குக்குள்ள இருந்து ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி டேலியில். இது வந்து டேலிக்குங்கிறவற்றை பார்வையிடுவதற்கான நுழைவாயில். இது புக்கில் போனீங்கன்னா ஒரு வரிசையாக போனீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு சான்றாவணங்களையும் எவ்வாறு பார்வையிடலாம், அதுக்கு நுழைவாயில் என்ன, கேட்வே அப்படின்னு போட்டு 6ஆம் மார்க் போட்டு என்டர் 6ஆம் மார்க் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்லாம் பார்க்கலாம். அதை வந்து போட்டு காமிக்கணும். இது 3 போட்டு இது கம்பல்சரி கொஸ்டின். போன தடவை இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அடுத்தது அனைத்து வினாக்களுக்கும் வெளியேறி இதில் நம்ம போட வேண்டிய கணக்குகள் 7 கணக்குகள். அது ஒவ்வொன்றுக்கும் சாய்ஸ் இருக்கு. ஆனா அல்லது ஆவணா 2ல் 1 போடணும். இதுலேயும் தியரி கொஸ்டின் கேட்கப்படும். அதனால் மாணவர்கள் இதையும் தியரி தரவா படிச்சு வச்சுக்கோங்க. பெரிய கொஸ்டின்ஸு 7×5 35. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய 7வது கணக்கு. அது வந்து எடுத்துக்காட்டு அல்லது பயிற்சி கணக்கு 2ல் 1 பார்த்துக்குங்க. அது நிலை அறிக்கை கண்டிப்பாக கேட்கப்படும். 6 முதல் 10 கணக்கு தரவா பார்த்துங்க ஃபர்ஸ்ட் பாடத்தில். அடுத்தது ஆவணா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கூட்டாளி லாப நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். ஒரு கூட்டாளி வந்து சேர்கிறார். இது வந்து இது தேவையில்லை. நம்ம முதல் பாடம் தரவா இருந்ததுன்னா இப்போ நம்ம 5வது பாடம் 6வது பாடம் கூட சாய்ஸை விட்டுறலாம். அதை பார்த்துங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 42. ஆனாவில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பெறுதல் சேர்த்த கணக்கு. இதுவும் நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கு. பயிற்சி கணக்கு இல்லை எடுத்துக்காட்டு கணக்கு. மொதல் 5 கணக்குக்குள்ள ஒரு கணக்கு தரவா பார்த்துங்க. நற்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் காரணிகள் கூறி அவற்றை விளக்கவும். ஏதேனும் 5 காரணிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாடம் நம்பர் 4. இந்த தியரிலாம் ரொம்ப முக்கியம். ரைட், இது அல்லது அது 2 முடிஞ்சது. 43 பாருங்க. 43ல் அது வந்து முதல் மாறுபடு முதலாக அப்படின்னு நம்ம ஒரே ஒரு கணக்கு தான் தயாரிக்கணும். இது பாடம் நம்பர் 3 அடிப்படை கருத்துக்கள்ல. இது ஒரு 4 கணக்கு இருக்கு. இது தரவை பார்த்துங்க. நிலை முதல் மாறுபடு முதல் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கணக்கு 4 கணக்கா இருக்கு. எடுத்துக்காட்டு பயிற்சி கணக்கு பார்த்துங்க. அது இல்லை அப்படின்னா மறுமதிப்பீடு கணக்கு, கூட்டாண்மை விலகல்ல மறுமதிப்பீடு கணக்கு குறிப்பேடு போட்டு மறுமதிப்பீடு கணக்கு தயார் செய்யணும். இதுவும் பயிற்சி கணக்குல இருக்கு. அதில் தரவை பார்த்துங்க. அடுத்து 44. இது வந்து 4வது பாடத்தில் நற்பெயர்ல 7வது கணக்கு. எடுத்துக்காட்டு அல்லது பயிற்சி கணக்கு பார்த்துங்க. அதை அல்லது கணினிமய கணக்கியல் முறையில் பயன்பாடுகளில் ஏதேனும் 5ஐ விளக்குவோம். ரைட், ஓகே. அடுத்து 45 வருவாய் செலவின கணக்கு. இதுவும் பாடம் நம்பர் 2 லாப நோக்கமற்ற அமைப்பு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல வருவாய் செலவின கணக்கு. இது மொத்தமே 2 கணக்கு தான் இருக்கு. அதை தரவ மாணவர்கள் அனைவரும் அது முதல்ல உள்ள 7 கணக்கு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கு எல்லாம் தரவா பார்த்துங்க. 7 கணக்குல ஏதாவது 2 கணக்குகள் உளவாண்டி தேர்வில் கேட்கப்படும் எப்பவுமே. அடுத்தது அது இல்லை அப்படின்னா ஒப்பீட்டு அறிக்கை. பாடம் நம்பர் 8ல் ஒப்பீட்டு அறிக்கை. முதல் ஆண்டுக்கும் 2வது ஆண்டுக்கும் உள்ள வித்தியாச தொகை, அது பிளஸ் ஆர் மைனஸ், அதையும் பார்த்துக்கணும். அடுத்தது 46. இது வந்து பின்வருவற்று முதலாக இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, லாப நட்ட பயிர் கணக்கு. இது பாடம் நம்பர் 3. அது 21, 22, 23 அது கணக்கு பார்த்துங்க. மிகவும் எளிமையான கணக்கு தான். 22 மிக எளிமையானது. 23 வந்து கழிவுக்கு பின் உள்ள நகர் லாபம். அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை 10% 10/110 போடணும். 5% 5/105 போட்டு அந்த கழிவை கண்டுபிடிச்சு மிச்சம் இருக்க லாபத்தை இருக்கக்கூடிய கூட்டாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான கணக்கு தரவா பார்த்துங்க. அதுக்கடுத்து 47. இல்ல அதுக்கு அது அல்லது ஆவணா அது புறார பொறுப்புகளோ உரிமையாளர் விகிதம் முதல் வந்து தீர்வு. இது கணக்கு நம்பர் 7 தரவை பார்த்துங்க. பாடம் நம்பர் 9ல் கணக்கு நம்பர் 7. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 47. அதுல பின்வரும் சதவீதங்கள் போக்கு சதவீதங்கள் 3 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. வருமானத்தை கூட்டணும், செலவை கழிக்கணும், வருமான வரியை கண்டுபிடிச்சு கழிச்சு முதல் ஆண்டு 100, அடுத்த ஆண்டு எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்க்கணும். 3 ஆண்டு கொடுக்கப்பட்டதால இது போக்கு சதவீதம். முதலாம் ஆண்டு உள்ளது எல்லாமே 100, அடுத்த ஆண்டு உள்ளதெல்லாம் எத்தனை சதவீதம், அதுக்கு அடுத்த ஆண்டு கூடியிருந்தா கூடியிருக்கும் பிளஸ் 100ன்னா 110 வரும், குறைஞ்சிருந்தா 80 60 அப்படின்னு வரும். ரைட், அல்லது ஜாய் நிறுமம். அதாவது இது பாடம் நம்பர் 7. இது வந்து வெளியிடப்பட்ட பங்குகள் 10,000, ஆனால் இது பொதுமக்கள் வாங்க ஒப்புக்கொண்டு 9,000. இது குறைய வைப்போம். இது எடுத்துக்காட்டு இது பயிற்சி கணக்கில் இருக்கு. மாணவர்கள் அனைவரும் தரவை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஓரளவு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பருடைய ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த அடிப்படையில் தான் வினாத்தாள் ஒவ்வொரு ஆண்டும் கேட்கப்படும். அதை எளிமையாக நம்ம ஒரு 60 முதல் 70 மதிப்பெண் எடுக்கலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பாடங்கள், அதாவது 1 முதல் 4, அப்புறம் 7 8 9, 10வது பாடத்தில் தியரி எல்லாம் தரவை படிச்சிட்டோம்னா மாணவர்கள் 90க்கு 90 முழு மதிப்பெண் எடுக்க முடியும். நம்ம சேனலுடைய நோக்கமே சென்டம் இன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ்
அப்படிங்கிறதான். அதனால மாணவர்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம அடுத்த வீடியோல கணக்கு எப்படி எளிமையா போடலாங்கிறத பார்க்கலாம். நன்றி.